வணக்கம் சார். தமிழ்நாடு யோகா ஆதி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாதன். நாங்கள் வந்து ஆரம்ப சுகாதாரத்துறையில் 3 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இயக்குநரோட சந்தித்து கேட்டதற்கு உங்களுக்கு டெல்லியிலிருந்து வர வேண்டிய 25 வரையில் வந்தோட உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். பிறகு 6 மாதம் கழித்து விட்டு மறுபடியும் கேட்டதற்கு நீங்கள் அனைவரும் பொதுவாகத்தான் நீங்கள் வேலையை செய்து விடுவீர்கள், உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒருதலை பட்சமாக பேசினார்கள். நாங்கள் ஏற்கனவே 1 வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம். 2 வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மத்திய அரசு கேட்டதற்கு பணம் எல்லாம் அனுப்பிவிட்டோம், நீங்கள் சுகாதார இயக்குநர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். உடனே சுகாதார இயக்குநர் கேட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இப்போதைக்கு கொடுக்க தரவாயில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது என்பதை தெரிவித்தார்கள். நாங்கள் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். ஏனென்றால் எங்களை வேலையை விட்டுவிட்டு அதே 5,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு புதிய நபர்களை சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அதனுடைய சூழ்நிலை காரணமாக எங்களுடைய வேலையை தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தவிர மற்ற எந்த காரணத்திலும் வேலையில் எங்களுக்கு ஆட்சி பண்ணிவில்லை. நாங்களும் தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தான் படித்து வந்தோம். ஏனென்றால் பிஎன்எஸ் யோகா நேச்சர் படித்தவர்கள் எந்த ஒரு அதிகாரம் இல்லாத அந்த படிப்பை உயர்ந்தது மணவாளன் என்பவர் ஒரு பூர்த்தியாக சான்றிதழ் வைத்துக் கொண்டு ஒஷோமான் கல்லூரியில் ஒரு போர்சி சர்டிபிகேட் வைத்துக் கொண்டு அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது உடனடியாக அரசு தலையிட்டு வெறும் இந்த சர்டிபிகேட் போர்சி சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்குறோம், நீங்க பார்த்து நீங்களே தெரிவித்துக் கொள்ளலாம். இது அரசு உடனடியாக தலையிட்டு திரு மணவாளன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும். அவர் ஒரே இடத்துல 3 பதவி வைத்துக் கொண்டு யோகாவுக்கு ஒரு வலியுறுத்தாமல் யோகாவை தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையிலே மணவாளன் இருக்கிறார். அவர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவரே கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக தமிழக அரசு அவரை இந்த துறையிலிருந்து விலக்க வேண்டும் என்றால் அவருடைய சான்றிதழ் வெறும் போர்ச்செடியாக இருக்கிறது. உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்கள் இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இயக்குநர் அவர்கள் வந்தார்கள், அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு உறுதியாக இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் 2 வருடமாக சம்பளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த சம்பளத்தை தான் நான் இந்த வருஷம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். எங்களுடைய சூழ்நிலை என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கின்றோம். உடனடியாக நீங்கள் கருளை கூர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மணவாளன் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருடைய போதிய சான்றிதழை உலகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதால் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக உங்களை சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆனால் மணவாளன் மீது ஏற்கனவே பல முறை குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, ஏன்னா அரசின் பின்புலையா அவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவர் உயர் அதிகாரிகளுக்கும் வருகின்ற அமைச்சர்களுக்கும் மசாஜ் பண்ணி அவர் தன் வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்தோம். ஏனென்றால் வருகின்ற அமைச்சர் எல்லாருக்குமே மசாஜ் பண்ணிவிட்டு அவர் கூட் பண்ணி விட்டுறாரு என்று எங்களுக்கு தெரிகிறது. அவருடைய சான்றிதழ் அவர் சர்டிபிகேட்டே தெரியுது. இவர்கள் டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு போச்சு என்று நீங்களே பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு காப்பி தானா என்னோட டிப்ளமோ படிச்சு யாரும் டாக்டர் போடுவாங்களா, அது கையெழுத்து போச்சு கையெழுத்தாக இருக்குது. உடனே அவரை கல்வி சான்றிதழையும் அவருடைய டிசி எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அவருடைய தகுதியை நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சங்கத்தை சார்பாக ஆவணம். தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு உள்ளது. மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும். யோகா அனைத்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு சில பேர் அந்த படத்தை தன் வரைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன் படத்தை ஆடியோக்காக 2 வருஷமாக அமௌண்டை கொடுக்கவில்லை. உடனடியாக பத்திரிகையாளர் நீங்க தான் முன்னெடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் 250 பேர் யோகா பயிற்சியாளர்
அவர்கள் வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த யோகா மட்டும்தான். சரியா, மற்ற எந்த தொழிலுமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா வந்து நாங்களும் வந்து பல தடவை உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். இது வந்து கடைசியாக வாய்ப்பா இருக்க வேண்டும். இல்லைன்னா கடைசியாக வருகின்ற ஜூன் 25 யோகா தினத்தை முன்னிட்டு பெட்ரோல் கொடுத்து தரும் சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாடு அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைய வேண்டும். ஏன்னா தமிழகத்தில் தோன்றிய இந்த யோகா கலையை தமிழக அரசு வந்து இது வந்து மறைக்க நினைக்கிறதா என்பது தெரியவில்லை. உடனடியாக அரசு தலையிட்டு அமைச்சர் தலையிட்டும் உடனடியாக மலர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா ஜூன் 21 வந்து ஒரு கர்ப்பத்தினமாக தமிழகத்தில் வந்து கொண்டாடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உங்களுக்கு கொண்டு போயிட்டு வருகின்றோம். இல்லை என்றால் வருகின்ற ஜூன் 21 யோகா டே அன்னைக்கு வந்து ஒரு கர்ப்பத்தினமாக கொண்டாடப்படும். இது வந்து ஒரு ஜூஸ் இல்லை, இது வந்து பெட்ரோல். சரிங்களா, இப்பவே நாங்கள் வந்து கொடுத்து இருக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதனால் உங்களுக்கு முன்னாடி இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு செல்கின்றோம். இது அரசு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக இருக்குது. இது நல்ல வழி பிறக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் இருக்கின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு டெலிவரி விழா யோகா டெலிவரி விழா தொகையை 2 வருடமாக தொகை உடனடியாக யோகா பயிற்சிகளுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் மீண்டும் பணியாக தொடர்ந்து செய்ய வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக உள்ளோம். நன்றி. அவர் வந்து போர்ஜரியாக வந்து சர்டிபிகேட் இருக்கு, சான்றிதழ் இருக்கு, எல்லாமே வந்து டிப்ளமோ சர்டிபிகேட் வாங்கி டாக்டர் இருக்காங்க. அப்ப எல்லாம் வந்து வீரஜாதிக்குள்ள மசாஜ் பண்ணிட்டு அவர் வந்து மனமலை என்ன சொல்றாரோ அதுக்குள்ள கேட்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணம் வந்து இதுதான். வாங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இளமையை நாங்கள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைவார்த்தை கூறி அவர்கள் அதிகாரி வீட்டுகளுக்கோ அதாவது அமைச்சர் வீட்டுகளுக்கோ யோகா பயிற்சிகளை நியமிச்சு ஆய்வு மசாஜ் பண்ணி எல்லா அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் தன்மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதோட குற்றச்சாட்டத்தை தவிர அவர் வந்து மசாஜ் பண்றாரு விஷயங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பா வந்து ஒரு கூடிய விரைவில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும். ஏனென்றால் அது மாதிரி எங்கள் மாதிரி வந்து மல்டிபர்பஸ் வந்து யோகா பயிற்சியாளர்கள் அவங்களுக்கு வந்து வேலை பார்த்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வந்து வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களே வந்து வெளியேந்துட்டாங்க. இதுக்கு முழு காரணம் வந்து மனவளம் தான் சொல்றாங்க போலீஸ். அதுக்கு வந்து ஆடியோ எங்கள்கிட்ட இருக்கு. அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வருவாங்க. பத்திரிகை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்தில வந்து ஒரே ஜீவா அனுப்பி விட்டுருந்தாங்க. அது வந்து எல்லா மாநிலத்துல இருந்து இண்டிவிஜுவல் வந்து ஜீவா ஆர்டர் கொடுத்தாங்க போலீஸ். தமிழகத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து காமனா கொடுத்துட்டாங்க. நீங்க போய் வேலை செய்ய அந்தந்த சிஹெச் அந்தந்த சுகாதாரத்துறையில் 10 கிலோமீட்டர் உள்ளவங்க வந்து யோகா படிச்சவங்க வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த 10 கிலோமீட்டர் உள்ள யார் யோகா முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, யோகா நல்ல தெரிஞ்சவங்க மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் வரக்கூடிய நோயாளிகள் வந்து என்னென்ன ஆசன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்சுக்கு பின்னாடி சித்தா மருத்துவர்கள் ஒரு பிஏ மருத்துவ நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம். சித்தா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நான் சொல்லிக் கொடுக்க முடிச்சு அந்த அடிப்படையில் தான் வந்து மத்திய அரசு வந்து ஊக்கப்படுத்துச்சு. அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவர் மனவாள சார் என்ன பண்ணிட்டாரு, இவங்கள ரிமூவ் பண்ணுங்க, சம்பளம் வந்து 1 வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மற்ற 2 வருஷத்துக்கு கொடுக்க நிப்பாட்டாங்க. ஆனா மத்திய அரசு வந்து எல்லா 2 வருஷத்துக்குள்ள அமௌண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. மத்திய அரசு அந்த தமிழ்நாட்டுல ஆயுஷ் சொசைட்டி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வந்து இது வந்து தமிழக அரசுக்கு வந்து மிக மிக வந்து பின்விளைவு ஏற்படும். 2026 வந்து இது வந்து கூடிய விரைவில் வந்து பிரதமர் மோடி சந்திச்சு தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்ட ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை இருக்குது. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி மத்திய இணையமைச்சர் வந்தாங்க. அவங்களே வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம்.